கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் தாமே நீங்கள் செய்கிற உங்கள் வேலையெல்லாம் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் உங்களையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஆண்டவர் காக்கணும். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா சங்கீதத்தில். தேவன்தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. பல இடங்களில் தாவீது சொல்லியிருப்பாரு, கர்த்தாவே நீர் என் கோட்டை, என் தூருகம், நான் நம்பி இருக்கிறவர், என் அடைக்கலம். இல்லையா? பல இடங்களில் அதான் உண்மை. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த கொரோனா பெருகி கொண்டு வருகிறதான 2வது அலைன்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரு அச்சத்துக்குள்ளாக மீண்டும் வந்திருக்கிறது. பல நகரங்களில் மருத்துவமனையில் கூட இடமில்லைன்னு சொல்லி ஜனங்கள் தவிக்கிறத பார்க்குறோம். குஜராத் போன்ற நகரங்களில் ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. பல இடங்களில் ஜனங்கள் தவிக்கிறாங்க. பயம் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட நாளுக்கு நாள் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அன்பு நண்பர்களே, தேவன் ஒருவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அறிமுகமான ஒரு சிலர் கடந்த வாரத்தில் இறந்திருக்கிறாங்க. கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்காவிட்டால் இந்த தேசம் விழித்திருக்கிறது விருதா. நம்ம எவ்வளவுதான் சோஷியல் டிஸ்டன்சிங், கைகளை சுத்தமாக்குதல், நம்மை சுத்திகரித்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட தேவையான அவசியம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கடைபிடித்தாலும் நமக்கு கோட்டையும் மதிலும் பாதுகாப்பும் தேவன்தான். வேதத்தில் அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அது தெரியும். அவர்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். அவர்தான் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் ஒரு நெருக்கமான காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். வியாதியினால் வரக்கூடியதான அழிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார சீர்குலைவு வரும் பொழுது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஒருவேளை பெரிய பணக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்காமல் இருந்தாலும் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள், டெய்லி வேஜஸ், அன்றாட வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க அதிக சதவீதம் நம்முடைய தேசத்தில் இருக்காங்க இல்லையா? நான் ஏன் இதை உங்கள் கூட இப்போ காலையிலே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாம் இதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to pray. தேவனுடைய பிள்ளைகள் இக்கட்டான சூழ்நிலைகளில் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அவருடைய முகத்தை தேடணும். இது என்ன காரணமோ இப்படிப்பட்ட டிசீசஸ் உலகம் முழுவதும் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்கணும். அவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முகத்தை தேடும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபத்து
வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளித்து நம்மை பாதுகாக்கிறார், தேசத்தை பாதுகாக்கிறார். அதனால தான் இதை தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் சொன்ன காரியம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய கடமை அது. நாம் தேவனை தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. இந்த அழிவு நிறுத்தப்படுகிறது. ஆண்டவரால் எல்லாம் முடியுமே. மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று எழுதியிருக்கிறதே. ஜெபிப்போம். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கட்டாயம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு, கட்டாயம் உண்டு. தேவன் நிலையை மாற்றுவார். அவருடைய முகத்தை தேடுவோம். சங்கீதம் 91 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதில் குறிப்பாக அந்த 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது என் உள்ளம் உற்சாகமடைகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எப்பேற்பட்ட சோதனையான தருணங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை தேவன்தான். நம்முடைய தாயாய், நம்முடைய தகப்பனாய், இல்லையா, உற்ற தோழனாய். கடவுள்னு சொன்னால் கூட அர்த்தம் எனக்கு தெரியாமல் போயிடும். சில சமயங்கள் அதை சரியாக விளக்க முடியாது. ஆனால் அப்பா, பிதாவே, அப்படித்தானே அழைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். our heavenly father, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our heavenly father. அந்த அப்பா எபிரேய மொழியில் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்துக்கு பதில் இருக்கிறது. அவசியம். நம்ம இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தில் உள்ள மகிமையை அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எஸ், he is unchanging. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம், எத்தனையோ நாட்கள் நமக்காக செலவழித்தோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போமா? குறிப்பாக இந்த சூழ்நிலை, பேண்டமிக், கொரோனா வைரஸ், அது தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க.
இன்னும் விகரசாக செயல்படும் அப்படிங்கிறாங்க. தேசம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் எல்லா விதத்திலும். எக்கனாமி வைஸ் ஆல்சோ பொருளாதார சீர்குலைவு வந்துடக்கூடாதே. என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்றார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் தேசத்துக்கு க்ஷேமத்தை வரப்பண்ணுவார். Definitely God will bless this country. இந்திய தேசம் தேவனை சீக்கிரமாக அறிந்து கொள்ளும். இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வார்கள். தங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சுவிசேஷம் எல்லாரிடத்திலும் செல்ல வேண்டும். மிஷினரிகள் எழும்பணும். காஸ்பல் எல்லா சிட்டிக்கும் போகணும், எல்லா வில்லேஜுக்கும் போகணும். ஜனங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கணும். நிச்சயமா நடக்கும். தேவனுக்கு நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனையோ இரத்த சாட்சிகள், பரிசுத்தவான்கள், அவங்க வியர்வை, அவங்க இரத்தம், அவங்க உழைப்பு, அவங்க ஜெபங்கள் இந்தியாவுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மிஷனரிமார்கள், ஆத்ம பாரம் உள்ளவர்கள். So God has a purpose regarding India. Yes, நிச்சயமாகவே ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு இந்த பொல்லாத பேண்டமிக் ஜனங்களை அழித்துவிட இடம் கொடுக்கக்கூடாது. தேவனை நோக்கி பார்ப்போமா? ஏன், என்ன காரணம் நம்ம யோசிக்க வேண்டாம். கர்த்தரை பார்ப்போம். அருமையான அண்ணன் குணம் அவர்கள், ஆர்டிவியினுடைய ஓனர், போன வாரம் என்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க இருக்கிற வீட்டில் மேலே முதல் மாடியில் கிட்டத்தட்ட 7 பேருக்கு கொரோனா பாதிப்பு. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் கண்மணியை போல காத்து கொள்ளணும். அவங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இனியும் ஒன்றும் வராது. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? God is a refuge. ஆண்டவர் தான் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். தாவீது சொல்லும் பொழுது, நீர் என் மறைவிடமா இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். Lord, you are my hiding place. ஆபத்து காலத்தில், தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாக்கிறார்னு பைபிள் இருக்கு. தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக எடுப்போமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம்,
యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக இந்த ஆபத்து நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறியாத ஒரு கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை ஆண்டவரே இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் அது பரவி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன். கதறுகிறோம். விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொன்னீரே, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரே. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். தேங்க்யூ தகப்பனே. பெரிய தேசம் அப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத திரள் ஜனங்கள் வாழ்கிற தேசம் அப்பா. கர்த்தர் மனமிறங்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசு என்னும் அந்த மகத்துவம் உள்ள நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த அழிவு இனி ஃபர்தரா எங்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணக்கூடாதப்பா. அதை நிறுத்தி போடுங்கப்பா, அதை நிறுத்தி போடுங்கப்பா, அதை நிறுத்தி போடுங்கப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா. மனுஷராலே முடியாதது தேவனாலே முடியும். நாங்கள் அப்படியே அந்த வார்த்தைகளை நம்புகிறோம் தகப்பனே. நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடும் பொழுது, எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜபத்தினால் உம்முடைய முகத்தை தேடும் பொழுது, நீங்க தேசத்துக்கு சேமத்தை வருவிப்பேன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. நாங்கள் ஒருவேளை ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம் இந்த காலை நேரத்தில், ஆனால் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். லார்ட் ஜீசஸ், அப்பா, இந்த தேசத்தின் அழிவு நின்று போகட்டும் ஆண்டவரே. அந்த பொல்லாத வைரஸுடைய கிரியைகள் கட்டப்பட்டு போகட்டும் தகப்பனே. ஜனங்களை இனி அதை அழித்து விடாதபடி கொத்து கொத்தாக இனி ஆண்டவரை எந்த ஒரு மரணமும் நேர்ந்து விடாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை தேடுகிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. உங்க முகத்தை தேடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை நேரத்தில் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இரக்கம் செய்தருளும், இரக்கம் செய்தருளும். இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே.
எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு இறங்கும், சமுதாயங்களுக்கு இறங்கும், மாநிலங்களுக்கு இறங்கும், தேசத்துக்கு இறங்கும். தகப்பனே, நீங்க மெய்யான தேவன் என்பதை இந்தியா அறிந்து கொள்ளும்படிக்கு சீக்கிரமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எறியட்டும் அப்பா. ஜனங்கள் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனாகி உம்மை நோக்கி பார்த்து இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து மீட்கப்பட அப்பா நீங்க கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருப்போமா? கர்த்தருடைய முகத்தை தேடிக்கிட்டே இருப்போமா? இன்றைக்கு மாத்திரமல்ல நண்பர்களே, தொடர்ந்து உங்கள் ஜெபங்களில் தேசத்துக்காக ஜெபிங்க. நம்மை ஆளுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு பைபிளில் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ராஜாக்களுக்காக நம்ம அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நாம் இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். ஏன் இந்த தலைவர் எங்களுக்குன்னு கேட்காம, ஏன் இந்த ஆட்சியாளர்கள்னு நம்ம தேவ சமூகத்தில் போய் புலம்பாம அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, அவங்களுக்கு ஞானம் கொடுங்க, இந்த தேசத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த மோசமான சூழ்நிலைகளில் தேசத்தை சரியாக நடத்தி கொண்டு செல்லக்கூடிய விவேகத்தை கொடுங்க. எங்கள் நிமித்தம் கொடுங்கப்பா. எங்கள் நிமித்தம் இந்த தேசத்தில் அமைதல் இருக்கட்டும்ப்பா. எங்கள் நிமித்தம் இந்த தேசத்தில் சமாதானம் இருக்கட்டும்ப்பா. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்க வேண்டும் பைபிளில் இருக்கு. நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், கேட்கப்படுகிறது. கர்த்தர் கேட்கிறார். ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும்னு ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். அது அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். நாம் அதற்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். சபைக்காக ஜெபிக்கணும், தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுக்கும்படி ஜெபிக்கணும். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கணும். இன்றைக்கு சாத்தான் ஊழியர்களை குறிவைத்து, இன்றைக்கு இல்லை 2000 ஆண்டுகளா கர்த்தருடைய ஊழியர்களை குறிவைத்து தான் அந்த இருளின் ராஜ்யம் தாக்குகிறது. எத்தனையோ ஊழியக்காரங்க தடுமாறுறாங்க, பின்மாற்றத்தில் விழுந்து போயிடுறாங்க. சாட்சி சில சமயம் கெட்டு போயிடுது, இல்லைன்னா சோர்ந்து போயிடுறாங்க. ஊழியத்தை சரியாக உற்சாகமாக செய்ய முடியலை. ஆகவே அன்பு நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், யுவர் பாஸ்டர். உங்கள் போதகருக்காக, சுவிசேஷகர்களுக்காக கர்த்தர் அவங்களுக்கு நீடித்தாயுள கொடுக்கணும். அவங்க அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரங்க தேசத்தில் நெடுநாள் இருக்கணும். அவங்க ஜபங்கள் தேவை, அவங்க ஊழியங்கள் தேசத்துக்கு தேவை. மூத்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் பிரதர்ஸ். அவங்களுடைய பலவீனம் அவங்கள சோர பண்ணிடும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். நமக்காகவே ஜெபித்து கொண்டிருந்த காலங்களெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட தேசத்துக்காக, சபைக்காக, சபை தேவ பக்தியில் வளரணும், தேவ பக்தியில் வளரணும், பக்தி விருத்தி அடையணும், பக்தி விருத்தி அடையணும். தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவ பயம் உண்டாகணும், விசுவாசம் உண்டாகணும், பரிசுத்த ஜீவியம் இருக்கணும், சத்தியத்தின்படி வாழணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும். இதற்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். We have to pray. You have to pray.
ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம்னு இல்லாமல் தேவ சித்தத்தை அறிந்து இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஏன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது? ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாகணும்னா, தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகணும்னா, அது ஊழியக்காரங்களால் மாத்திரம் நடக்கிற ஒன்று இல்லை. எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இன்றைக்கு தேசத்தில்? 138 கோடி ஜனங்கள். என் நினைவு தெரிஞ்சு நான் 100 கோடியாக இருந்தப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, 100 கோடி ஜனங்கள் இருக்காங்களே இந்த தேசம். இன்றைக்கு 138 கோடி. எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுது? அப்போ இதற்காகவே நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கலாமா? ஜெபிப்பதற்கு கூட அசதியாக இருக்கலாமா? ஆண்டவர் அன்றைக்கே சொன்னாங்க, அப்போஸ்தலர்கள் பார்த்து, சீஷரை பார்த்து, அறுவடை மிகுதியப்பா, வேலையாட்களோ குறைவு, ஆயத்தமா இருக்க அறுவடை, ஆட்கள் இல்லையே. இயேசு சொன்ன வார்த்தை மறந்துடக்கூடாது. இயேசு சொன்ன வார்த்தை, தேவகுமாரன் தம்முடைய வாயை திறந்து பேசிய வார்த்தை. சீஷரை பார்த்து, ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா, அறுவடைக்கு எஜமான பார்த்து ஜெபம் பண்ணுங்கப்பா, வேலையாட்களை அவர் எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் ப்ரே, ப்ளீஸ் ப்ரே. குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக தேவ சமூகத்தில் குடும்பமாக ஒருவேளை உபவாசம் இருந்து கூட ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபம் தேசத்தை அசைக்கும், ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியாது. இன்னும் எத்தனை ஜனங்கள் வறுமை கோட்டில் இருக்கிறாங்க நம்முடைய நாட்டில். அவங்கெல்லாம் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நாம் இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பவுல் ரோமர்கள் நிருபத்தில் தம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதை குறித்து வேதனை அடைகிறார். அவங்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புவேனே. அதெல்லாம் எவ்வளவு ஆழமானவர். ப்ளீஸ் ஒரு அனுபவமாக ஆக்குங்களேன் ஜெபத்தை. ஜெபம் ஒரு அனுபவமாக ஆகட்டுமே தேசத்துக்காக. உண்மையா ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அது உண்மையாக இருக்கட்டுமே. அந்த ஆத்ம பாரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே. சார்ல்ஸ் ஃபின்னிங்கிற ஒரு ஊழியக்காரர் அப்படி கேட்டாராம், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை குறித்த கரிசனையை கொடுங்கன்னு. கர்த்தர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தாங்களா தேசத்தில். நாம கேட்கலாம், ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் எனக்கு வேணும்ப்பா, தேசத்தை குறித்த ஒரு பாரம் எனக்கு வேணும்ப்பா. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கு பிரதர்ஸ். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். சோம்பேறியாகவே இருந்து ஒரு நாள் வெறும் கைகளோடு கூட தேவனை சந்திக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, எங்களுக்குள்ள கொடுத்த நல்ல ஜெப ஆவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அறுவடைக்கு எஜமான் நீங்க தான். ஆட்களை எழுப்புங்கப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மொழியை பேசுகிறவர்கள் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யட்டும். தேவனே, இந்தியாவை நோக்கி பாரும், இந்தியாவை ஆசீர்வதியும். இந்திய மக்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்திருக்கிறீர். ஒவ்வொரு மனுஷனுக்காக மரண கசப்பை ருசி பார்த்த எங்கள் ஆண்டவர், இந்தியாவில் வாழ்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக
மரண கசப்பை ருசி பார்த்திருக்கிறீர். சேவ் இந்தியா. தேசத்தை ரட்சி தகப்பனே. இந்த பொல்லாத வியாதி இனி ஃபர்தராக ஒருவரையும் தாக்காதபடிக்கு தேவன் எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்தருளும். அடியேனோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அவர்கள் எல்லாம் ஆசீர்வதியும். Let them prosper, Lord. Let them prosper. Let them prosper, Lord. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனத்துக்கு முந்தி உள்ள வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்க. பிறருக்காக ஏக்கம் கொள்ளுகிறவன், பிறருக்கு உதவி செய்கிறவன், பிறருக்காக பரிதவிக்கிறவனுடைய நிலைமை தான் இது. பிறருக்கு உதவி செய்கிறவன், பிறருக்கு அன்பு செலுத்துகிறவன், பிறரை கட்டவிழ்க்கிறவன், அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பாருங்க. மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குறாராம். வறட்சியான காலங்களில் கூட ஆண்டவர் அப்படி செய்கிறாங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்பா, அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக செலவழிக்க கிருபை செய்யுங்க. எங்களை உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் பாதுகாத்து எங்களையும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப நேரம் வீணாகாது பிரதர்ஸ். God bless you.